திமுகவை எதிரியாக சித்தரிக்கிறான் என்றால் என்ன விஷயத்தில் திமுகவை எதிரியாக காட்டுகிறான் என்பதை எடுத்து பாருங்கள். எந்த கூர்மையான விவகாரத்தையும் அவன் காட்ட முடியாது. அவன் ஒரு மழுமட்டத்தனமான, ஒரு மேம்போக்கான, ஒரு மொன்னையான வாதங்களைத்தான் திமுகவுக்கு. திமுக என்ன செய்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, போன வாரம் ஒன்னு சொல்றான். என்ன சொல்றான்? போன வாரம் இல்ல, நேத்து தான். அது என்னது, 30%? திமுக 30% வந்து ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20%? 10 வந்து ஸ்டாலின், 20% டிஎம்கே உறுப்பினர்கள், அப்படி அமைச்சர்களுக்கு இப்படியாக அவர் பிரிக்கிறார் இல்லையா? தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு பட்ஜெட் ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாட்டினுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, பட்ஜெட் எவ்வளவு என்பதெல்லாம் மிக விரிவாக ஆவணப்படுத்தப்பட்டு தான் வருகிறது. சிஏஜி உள்ளிட்ட அறிக்கைகள் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பட்ஜெட்ல ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டினுடைய ஒரு ரூபா தமிழ்நாட்டுக்கு வருவாய் வருது அல்லது 100 ரூபா வருதுன்னா அந்த 100 ரூபாயில ஒவ்வொரு பைசாவும் எங்கிருந்து வருது, எப்படி செலவழிக்கப்படுகிறது என்று கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இதுல எங்க ஓட்ட நடந்திருக்கு, எங்க டேமேஜ் நடந்திருக்கு, கேஸ் ஃபைல் பண்ணு. இதுல ஓட்ட 30% இதுல இருந்து லீக் ஆயிருக்குன்ற, எங்க இருந்து லீக் ஆச்சு, எதை வச்சு சொல்ற? அப்ப 2Gயிலிருந்து இன்றைக்கு வரை, சர்க்காரியாவிலிருந்து இன்றைக்கு வரை எது உண்மை இல்லையோ, எது பொய்யோ, அதுதான் நம் மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சர்க்காரியா எந்த இடத்திலும் திமுக சயின்டிபிக் ஊழல் செய்தது என்று எழுதியிருக்கிறாரா என்று அந்த அறிக்கையை எடுத்து பாருங்கள். எந்த இடத்திலும் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. எறும்பு தின்று விட்டது என்று கலைஞர் சொன்னாரா என்று எடுத்து பாருங்கள். அப்படி ஒரு வார்த்தையை கலைஞர் எந்த காலத்திலும் சொன்னதில்லை. இது எல்லாவற்றையும் தாண்டி நேற்று டிபேட்ல ஒன்னு சொல்றான். விஜய் இந்த மாதிரி ஒரு நடிகையோட போறாரு. ஏற்கனவே ஒரு நடிகையோட ஒரு வெளியில பொது இடங்களுக்கு போறதுதான் எங்க வீட்டுக்கே மன உளைச்சலா மாறி இருக்குன்னு அவங்க மனைவி சொல்றாங்களே. அப்ப இது தப்பு இல்லையான்னு கேட்கும் போது, தாவேகாவுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் என்ற போர்வையில் வந்த சாகுல் ஹமீத் என்கின்ற நபர் சொல்கிறார், பானுமதிக்கும் அண்ணாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எல்லாரும் பேசின போது அண்ணா வந்து, நான் வந்து உத்தமனும் அல்ல, அவர் படிதான பத்தினியும் அல்ல என்று அண்ணா சொன்னதா? இதுவரை ஏதாவது ஒருத்தன் அண்ணா எங்கு அதை பேசினார் என்ற ஆதாரம் காட்டியிருப்பானா? அண்ணா தன் வாழ்நாளில் பேசிய அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பேச்சுக்கள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேட்டிகள், அவருடைய தனிப்பட்ட உரையாடல்கள் எல்லாமே ரெக்கார்டட். எதுவுமே அன்ரெக்கார்டட் கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்க வரலாற்றில் நீங்க 2-3 தலைவர்களுக்கு மட்டும் பொய்யே சொல்ல முடியாது. ஒன்னு தந்தை பெரியார், இன்னொன்னு அண்ணா, இன்னொருத்தர் கலைஞர். இந்த 3 பேருடைய வாழ்வும் இன்ச்சு பை இன்ச்சு ரெக்கார்டட். அவங்களால மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற அனைவராலும் அது எல்லாமே ரெக்கார்டடா மாறி இருக்கு. ஆனா சொல்லாத ஒன்றை சொன்னதாக நேற்று போய் சொல்றான். கேட்டா அண்ணா எங்களுக்கும் தலைவர்ன்றான். அண்ணா எங்களுக்கும் தலைவர் என்று சொல்ற ஒருத்தன் அண்ணா இப்படி பேசினாருன்னு டிபேட்ல சொல்றானே. ஏன் அதை சொல்றான்னா, அவன் ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறான். அண்ணாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்வது, எப்படி அம்பேத்கரை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு பாஜக தன்னை தலித்துகள் மத்தியில் பிரபலமானவராக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறதோ, அண்ணாவை தன்னுடைய ஒரு டூல் கிட்டாகத்தான் அவன் பயன்படுத்திக் கொள்கிறானே தவிர அண்ணாவை, அண்ணா இந்த ட்ரூ சென்ஸ் அவன் வந்து அண்ணாவை மதிப்பது கிடையாது. சரி, இதுல பெண்கள் பாதுகாப்பு பற்றி நம்ம பேசணும். இப்ப இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு வரும் பொழுது, பெண்களுக்கான சூழல், பெண்களுக்கான பாதுகாப்பு, ஒரு சிலர் வந்து ஆண் விற்பனையாளர்களுக்கு ஆண் எடையாளர், ரேஷன் கடையில விற்பனையாளர் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, எடையாளர் ஒருத்தர் எடை போடுவாரு. ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர், பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்குன்னு கேட்டோம்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்றான். சரி, ரேஷன் கடையை பூட்டிட்டு அந்த பெண் எந்த வழியா வீட்டுக்கு போவாங்க? அந்த ரோட்டு வழியா தானே போவாங்க. அங்க ஆம்பளையே இருக்க மாட்டானா? அப்ப அதை என்ன செய்வ? இதை நம்ம கேட்ட உடனே நம்ம என்ன கேட்கிறோம்? ரேஷன் கடையில ஏன்பா இப்படி ஆண் பெண்ன்றதை 2ஆ பிரிக்கிற? என்ன அடிப்படையில்? வேலை வாய்ப்பு அல்லது வேலை சூழல்ல ஒரு மாற்றத்தை நிகழ்த்துறோம்னா அதுக்கு ஒரு பேஸ் இருக்கணும்ல, ஒரு டேட்டா இருக்கணும்ல, அல்லது ஏதோ ஒரு அடிப்படை இருக்கணும்ல, ஒரு தியரி இருக்கணும்ல, ஒரு பிராக்டிஸ் இருக்கணும்ல. எதுவுமே இல்லாம ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர், பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர்ன்ற ஒன்ன சொல்றியே ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் நேத்து ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கிறான். என்ன தெரியுமா? 2 ரேஷன் கடை இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு, இங்க பார், ஒரு ரேஷன் கடையில பொருள் வாங்க வந்த சிறுமியை அந்த ரேஷன் கடை விற்பனையாளர் இப்படி செய்து விட்டார், இன்னொன்னு ரேஷன் கடை விற்பனையாளர் ஒருவர் எடையாளரை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு 2 டேட்டாவை எடுத்து போடுறான்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்கள்லையுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான இந்த பாலியல் பிரச்சனைகள் அல்லது பெண்களின் மீது நிகழ்த்தப்படுகின்ற பாலியல் ஒடுக்குமுறைகள் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்ப நீ முன்வைக்கிற தீர்வு என்ன? ஆம்பளையும் பொம்பளையும் பெர்மனண்டா பிரிச்சு வச்சிட்டோம்னா பிரச்சனையா வராது. இது பாதுகாப்பான சூழலை உருவாக்குமா என்றால் இல்ல, டேபுவான சூழலை உருவாக்கும். கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கான தேவை வேற, ஆனா பாய் ஸ்கூலுடைய சூழல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பாய் ஸ்கூல்ல படிச்சவனுக்கு தெரியும். பெண்களை பற்றின டாக்ஸ் அவன் 12ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் பீரியட்ஸ்னா என்னன்னே தெரியாம 12ஆம் கிளாஸ் முடிச்சு வெளியே வருவான். அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு போய் அதே டேபுவான மைண்ட் செட்டோட தான் உட்கார்ந்துருப்பான். அங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வரும், அவ தான் பொட்டனிலே அடிச்சு ஒன்னு திருத்துவா, இல்ல அப்படின்னா இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கழட்டி விடப்படுவான். இவன் தான் அடுத்து வந்து சிங்கிள்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு மிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான். அது வேற. இந்த டேபுவான மைண்ட் செட் இருக்குல்ல, இதுதான் பெரிய ஆபத்து. இந்த டேபுவான ஒன்னு இயல்பிலேயே அவன் வந்து ஒரு பிரெடேட்டராவோ அல்லது இன்னொருத்தரின் மீது ஒரு பாரசைட்டாவோ இருக்கக்கூடியவனா இருக்கிறான்னா அது வேற, உளவியல் ரீதியா. ஆனா இந்த சூழல் அவனுக்கு தப்பு தப்பா கத்து கொடுத்து தப்பு தப்பா அவனே கத்துக்கிட்டு ஒன்னு வச்சிருக்கிறான்ல, மண்டைக்குள்ள ஒன்னு வச்சிருக்கிறான்ல தப்பு தப்பா, இதை தானே மாத்தணும். அதனாலதான் பெண் உரிமைக்காக போராடுகின்ற அத்தனை பேரும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாம் பாலின சமத்துவத்தை கற்பிக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப குரலாக வைக்கிறாங்க. நீங்க எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களான எடுத்துங்க, செங்கொடி இயக்கமாக இருக்கட்டும், கருப்பு கொடி இயக்கமாக இருக்கட்டும், நீலக்கொடி இயக்கமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதில் பெண்ணுரிமைக்காக பேசுகின்ற அத்தனை பேரும் வலியுறுத்துவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அடிப்படை பாலியல் சமத்துவத்தை கற்றுத்தருவதுதான் ஒரே தீர்வு என்று சொல்லும் போது, ஆணையும் பெண்ணையும் பிரித்து வைத்தால் தீரும் என்று ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன் பிற்போக்கிலும் பிற்போக்கான தற்குறியாக இல்லாமல் வேறு எப்படி இருப்பான்? இதைதான நாம கேட்கிறோம். அப்ப அவன் வந்து ஒரு அபியூசரா இருக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாரையும் அபியூசராவே அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். நம்முடைய அம்மாக்கள் அரசு அலுவலகங்கள்ல ஆண்களோட வேலை பார்க்கறாங்க, நம்முடைய அப்பாக்கள் அரசு அலுவலகங்கள்ல பெண்களோட வேலை பார்க்கறாங்க. நம்முடைய அம்மாக்கள் எல்லாம் அபியூஸ் ஆயிட்டாங்களா அல்லது அப்பாக்கள் எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்களா? அப்ப ஆங்காங்கே நடக்கக்கூடிய அல்லது பரவலாக இப்படி ஒன்று நடக்கிறது என்றால் அதை களைவதற்கு தான் சிசிடிவி மாதிரியான விஷயங்களை பேசுறோம். அவன் பேசுனதுலே ஒரே உருப்படியான விஷயம் சிசிடிவி வைப்பேன் லைட்டு போடுவேன்னு சொன்னது, வாழ்த்துக்கள். ஆனா அந்த சிசிடிவி வைக்கிற பர்பஸும் லைட் போடுற பர்பஸும் நீ இப்படி ரெண்டா பிரிச்சு வச்சுட்டேன்னா அப்புறதுக்கு சிசிடிவி அப்புறதுக்கு லைட்டு. தமிழ்நாட்டுக்கு நடுவில் ஒரு என்ன படங்க சம்சாரம் அது மின்சாரமா அந்த மாதிரி ஒரு கோடை போட்டு ஒரு பக்கம், அதாவது தமிழ்நாட்டை பிரிக்க சொல்லி பல பேர் பல வகையா கோரிக்கை வச்சிருக்கிறான். இவன் இப்படி ஒரு கோரிக்கையோட வந்தாலும் வருவான், ஆண் தமிழ்நாடு பெண் தமிழ்நாடு. அதுக்குள்ள நான் போல, அவங்களே கூட்டு வருவாங்க. நம்ம அதுக்குள்ள அவங்கள கொம்பு சீவி விட்டுற வேண்டாம், பெண் சிஎம் அப்படின்னு சொல்லி அவன் அதை விரும்புறான். நம்ம அப்படி ஒன்னு பேசணும், நம்ம அதை நார்மலைஸ்டா மாத்தணும். பெண் சிஎம்க்கு நம்ம எதிரானவர்களா இல்ல, அவன் ஒன்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறான்ல, அதுக்கு நம்ம என்னன்றதை சூதானமா கண்காணிக்க வேண்டும். அப்போ நீங்க இந்த மேட்டர் எடுங்க, இது பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துமா? நீங்க 1989 தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் பல்வேறு புரட்சிகரமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இதே மார்ச் மாதம் 25ஆம் தேதி 1989 வரவு செலவு கணக்கு திட்டம். பட்ஜெட் வாசிக்கும் போது கலைஞர் பேசிய ஒரு பேச்சில் தான் ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவித்தார். மகளிரின் கல்வி வளர்ச்சிக்கு ஊக்கம் தரும் நோக்கத்தோடு, அண்டர்லைன், மகளிரின் கல்வி வளர்ச்சிக்கு ஊக்கம் தருகின்ற நோக்கத்தோடு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் பெயரில் 8ஆம் வகுப்போ அல்லது அதற்கு மேற்பட்ட தகுதியோ பெற்றிருப்பவர்களுக்கு 5000 ரூபாய் திருமணத்தின் போது வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்தார். எதற்காக? சமுதாயம் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதையே அடிப்படையா வச்சுன்னு இருக்குது. அப்ப அந்த பொம்பளை பிள்ளைக்கு அவன் கல்யாணமும் பண்ணி வைக்கணும், அதை படிக்கவும் வைக்கணும். அப்படின்னா எப்படி படிக்க வைக்கிறது? 8ஆம் வகுப்பு படிச்சா நான் 5000 ரூபாய் தரேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அது அந்த கலைஞர் ஆரம்பிக்கிற முதல் வரியே இதுதான், மகளிர் கல்வி வளர்ச்சிக்கு ஊக்கம் தர. அந்த திட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைன் இதுதான். அதற்கு பிறகு 1996 அந்த 5000 10,000 மாத்துறாரு. அதுக்கப்புறம் 2006
அந்த 10,000 15,000 மாத்தப்படுது. 2008 15,000 20,000 மாத்துறாரு. ஒரே பீரியட்ல 2006 to